சாய் சில்க் அந்த பொட்டிக்கோட அந்த கேர்ளு 1 மினிட் சாரியில அவ்வளோ ட்ரெண்ட் ஆக்குனாங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ல அவங்க வளர்ந்து வந்திருப்பாங்க. ஒரு உதவாக்கார ஒரு புருஷனை வச்சுட்டு இன்னைக்கு அவங்க உயிரையே பலி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது என்னுடைய தம்பி ஞாபகம் வந்தது. இதே மாதிரி தான் ஒரு 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாங்க. சடனா அவங்க குழந்தை ஞாபகம் இருக்கிறதுனால அவங்க பொண்டாட்டி கூட அவர் சேர்ந்தாரு. ஆனா 1 வாரம் தாங்க, அந்த 1 வீக் தான். அந்த 1 வீக்ல அவன் சடலத்தை தான் நாங்க பார்த்தோம். தூக்கு மாட்டிட்டு செத்துக்கிட்டான். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, பிரச்சனை. ஸோ இதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிறோம், இதுக்காகவா குழந்தை பெற்றுக்கிறோம்? இல்லை இல்லை, ஒரு உசுறு போகிற அளவுக்கு அது என்னங்க அந்த உறவு வேணுன்றது? இதுக்கு கல்யாணமே பண்ணிக்காமலே இருக்கலாமே. இந்த ஜென்ரேஷனில் லிவிங் டுகெதர் வந்தது ஒரு நம்மளோட கலாச்சாரமே சீர்கழிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு இது போல இழவு விழாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா அடங்கியிருக்கே. இது பிடிச்சா வாழலாம், பிடிக்கலன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாமே. உசுறு மிஞ்சம்ல. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம், அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், நான் 2 பக்கமும் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்காத ஆப்போசிட் ஜெண்டருக்கு, ஆப்போசிட் பார்ட்னர், லைஃப் பார்ட்னருக்கு உங்களை பிடிக்கலையா, நீங்க விலகிக்குங்க. அது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு அவங்கள துரத்தி போய் மூஞ்சில ஆசிட் போடுறதோ, இந்த மாதிரி கொலை பண்றதோ, இல்லை அவங்கள கொடுமைப்படுத்துறதோ, அது பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யாராவா இருக்கட்டும், பண்ணாதீங்க. அது நல்லதில்லை. வாழ்க்கை ஒரு தடவை, உசுறு ஒரு தடவை, அது வாழ்ந்து சாகலாமே. இந்த மாதிரி அநியாயத்துக்கு பாதியிலே வெட்டு விழுந்து துடிக்க சாகணுமா? ஏன் மனுஷன் மிருகமா மாறுறாங்க? அந்த பொண்ணு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா, அவளுடைய திறமையை முழுக்க முழுக்க காமிச்சு இந்த ஃபீல்டு அவள் வந்திருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது மனசெல்லாம் அப்படியே கல்லா போகுது. ஏண்டா இது உலகம் ஏன் இந்த மாதிரி எங்க நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் ரீசன்ட் டைம்ல எனக்கே வந்த ஒரு சில விஷயங்கள், கமெண்ட், நெகட்டிவிட்டி, டிஎம், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஃபேக் ஐடி இருந்தா கூட அந்த ஃபேக் ஐடியில மனுஷன் தான் ஆப்ரேட் பண்றான், ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லி அதையும் மீறி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கேன். மனசு, உணர்வு இதெல்லாம் ஒன்று தானே. யார் எப்படிப்பட்ட போல்டாக இருந்தாலும், அந்த பொண்ணு கூட, பொட்டிக் நடத்துகிற அந்த பொண்ணு கூட எவ்வளோ போல்டாக இருந்திருந்தா, எவ்வளோ திறமை இருந்திருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருப்பாங்க. கார் ஷோரூமில் போயிட்டு புது கார் வாங்கி அதோட ரீல்ஸ் நான் பார்த்தேன். அதுக்கு அவங்க பின்னாடி அவன் புருஷன் நின்றுட்டு இருக்கான், அந்த கொலகாரன். அவனை பார்த்தாலே ஒரு அரை மென்டல் சைக்கோ மாதிரி இருக்கான். இனி இந்த மாதிரி நடக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு பக்குவ நிலைக்கு வாங்க, ஒரு மெச்சூரிட்டியா இருங்க. கல்யாணமே பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்லுவேன். நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டிட்டு போங்க. தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அனாதை ஆசிரமம் இருக்குங்க, போய் தத்தெடுங்க. இல்லையா, எவ்வளவோ நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் மெடிக்கலுக்காக கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வயசானவங்க கஷ்டப்படுற, துணிமணி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம வாழ்வோம், 4 பேரை வாழ வைப்போம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போங்க. தன்னுடைய ரத்தத்தில் பிறந்த குழந்தைங்க மட்டும் என்னங்க நம்பிக்கை இருக்குது, நாளை பின்ன நம்மளை பார்த்துப்பாங்கன்ட்டு நடுத்தரில் நிற்க வைப்பாங்க. நம்ம அளவுக்கு மீறி ஒரு சொத்து சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்துக்காகவே ஏதாவது ஒரு கிரிமினலாக யோசனை பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரேஷன் மாற 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 மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் நாமளும் மாறணுங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும், என்னதான் உருகி உருகி வாழ்க்கையை ஓட்டி ஒரு குழந்தை பெற்றாலும், ஒருத்தருக்கு லைஃப் பார்ட்னருக்கு ஒருத்தருக்கு பிடிக்காம போச்சுன்னா, மனக்கசப்பு ஆயிடுச்சுன்னா, குட் பைன்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறது பெட்டருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றது எனக்கே தெரியல. பாய். Cinema, 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 cinema.